சொல்லுங்க. அனைத்து வணக்கம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம், அதை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உலக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கின்றது. காரணம், ஹோர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் அதனுடைய கச்சா எண்ணெய் போக்குவரத்து கப்பல், அதனால் உலக அளவில் ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பாக வரக்கூடிய செய்திகள் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த செய்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் தான் கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான முதலே ஒரு அமைதி நிலை ஏற்பட்டது. உலக நாடுகளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் இதற்கு பிறகு கச்சா எண்ணெய் விநியோகம் என்பது சீராக இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்காது என்று உலக நாடுகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் தற்போது திடீரென்று கடந்த 7, 8 ஆகிய 2 நாட்களில் அமெரிக்கா ஈரான் இடையிலான மீண்டும் தாக்குதல் என்பது தீவிரமடைந்தது. காரணம், ஈரான் அமெரிக்கா இடையிலான இந்த போர் நிறுத்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானாலும் கூட ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பயணிக்க ஈரான் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அதாவது ஈரானை ஒட்டிய கடற்பகுதியில் தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும், ஓமன் ஒட்டிய கடற்பகுதியில் பயணிக்க கூடாது என்பதுதான் ஈரான் விதித்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு. அதை மீறி பயணித்த 3 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் கோபமடைந்த அமெரிக்கா ஈரான் இருக்கக்கூடிய 80 இடங்களை குறிவைத்து சரமாரியான தாக்குதலை கடந்த 7, 8ஆம் தேதி மேற்கொண்டார்கள். அதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்தார்கள். பக்ரைன், குவைத், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார்கள். இப்படியாக அதற்கு பிறகு சற்று தற்போது அமைதியான சூழல் திரும்பினாலும் கூட அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட், அவருடைய ட்ரூத் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான பகிரங்க எச்சரிக்கை ஒன்றை நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தார். அதாவது என்னவென்றால், ஈரான் அமெரிக்க அதிபர் டிரம்பிற்குள்ள சதி செய்வதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. அதற்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப், என்னை கொலை செய்ய முயற்சி செய்தால் கூட ஈரான் மீது 1000 ஏவுகணைகளை தாக்க நாங்கள் லோட் செய்து தயாராக வைத்திருக்கின்றோம். 1000 ஏவுகணைகளை தயாராக வைத்திருக்கிறோம். அது போக அடுத்தடுத்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளும் தயாராக இருக்கின்றது. ஈரானை தாக்க முற்றிலுமாக அழித்து விடும் ஈரானை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். இது ஈரானை மிகப்பெரிய அளவில் கோபப்படுத்தியது. இதனுடைய விளைவாக தான் தற்போது ஈரான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, நெருக்கடி உண்டாக்கக்கூடிய அறிவிப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அறிவிப்பு என்னவென்றால், ஹோர்முஸ் ஜலசந்தியை நாங்கள் மீண்டும் மூடுகிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையிலும் மூடுவதற்கான காரணம் ஈரான் 3 விடயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று என்னவென்றால், போர் நிறுத்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறி 3வது சுற்று தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது தொடுத்திருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் தலையீடு இருக்கும் வரை அது குறித்து நாங்கள் ஒரு நெருக்கடி கொடுப்போம் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, மறு அறிவிப்பு வரும் வரையில் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படும் என்று ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 விடயங்கள் தான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 3வது சுற்று தாக்குதலை அமெரிக்கா ஈரான் மீது நடத்தியிருக்கிறது. அதனால் ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் தலையீடு இருக்கும் வரை நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். மூன்றாவதாக, மறு அறிவிப்பு வரும் வரை ஹோர்முஸ் ஜலசந்தி மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி ஈரானுடைய இந்த அறிவிப்பு அடுத்தடுத்த நாட்களில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் கடந்த பிப்ரவரி மாதம் முதலே நடைபெற்ற இந்த தீவிர போர் காரணமாக அப்போது தொடங்கிய அந்த தீவிர போர், அதற்கு பிறகு அமைதியான நிலை ஏற்பட்டாலும் கூட அந்த போரின் தாக்கம் இப்போதுதான் இந்தியாவில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. இந்தியாவிலும் கச்சா எண்ணெய் என்பது பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் அதிகமாக வாங்கினாலும் கூட, விலை குறைவாக வாங்கினாலும் கூட, ஈரானிடமிருந்து வாங்குவதுதான் நமக்கு இந்த போக்குவரத்து செலவு மிச்சமாகும். ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதை விட ஈரானிடம் வாங்குவது நமக்கு அதிக மிச்சமாகும். போக்குவரத்து செலவு உள்ளிட்டவை எல்லாம் எளிதில் கிடைக்கும், விரைவாக கிடைக்கும், செலவு மிச்சம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இருக்கின்றது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடினால் அது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பொருளாதார நெருக்கடி உண்டாக்கும். அதனால் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஹோர்முஸ் ஜலசந்தியின் மூலமாக கச்சா எண்ணெய் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுகிறது. இப்போதுதான் 1 மாத காலத்துக்கு முன்பாக தான் ஈரான் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி திறந்து விட்டு அது சில நிபந்தனை விதித்தாலும் கூட ஹோர்முஸ் ஜலசந்தி அவர் திறந்து விட்டது என்பது உலக அளவில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடி ஏற்படுமோ என்று அச்சமூற்ற நாடுகள் எல்லாம் சற்று நிம்மதி அடைந்தன. ஆனால் தற்போது மீண்டும்
அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவின் தலையீடு காரணமாக ஈரான் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவதாக மறு அறிவிப்பு வரும் வரை நாங்கள் மூடுகின்றோம் என்று அதிரடியாக ஈரான் அறிவித்து விட்டார்கள். இது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த நிலை தொடர்ந்தால் வருகின்ற நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயரும், பெட்ரோல் டீசல் எரிபொருள் விலை உயரும். அதே போன்று அங்கிருந்து ஈரானிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களும் கிடைக்காத ஒரு நிலை ஏற்படும். இது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக கச்சா எண்ணெய் மீதான முதலீடு என்பது அதிகரிக்கும், பங்கு சந்தையில் பாதிப்பு மாற்றம் ஏற்படும். ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய நெருக்கடி உண்டாக்கக்கூடிய செய்தியை தான் ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இது எப்படி மற்ற நாடு எதிர்கொள்ள போகிறார்கள், அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி.